अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மார்ச் 30 2026 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 16ஆம் திருநாள், மக நட்சத்திரம், சிம்மராசி, துவாதசி திதி. துவாதசி திதினா நேற்று யாரெல்லாம் நிஜலமாக உபவாசம் பண்ணிங்களோ இன்றைய நாள் சாப்பிடலாம். காலையிலே எந்திரிச்சோன்னே சுவாமி கிட்ட நிர்மால தீர்த்தம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னம், அதுலேயும் மெயினாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னா இன்றைய நாள் விநாயகரை பிடிச்சிக்க வேண்டியதான். நல்ல சேஞ்சை கொடுப்பார். விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். மெயினாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சிம்மத்துக்கு ஜோராக இருக்குது, அதே மாதிரி மேஷத்துக்கு தனுசு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. துலாத்துக்கு கும்பத்துக்கு சொல்லவே வேண்டியதில்லை, அமோகமாக இருக்குது. ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. மெயினாக ரிஷபம், கன்னி, இந்த ராசி அல்லது லக்னங்களில் பிறக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துக்கணும். பணம் கொண்டு போய் லாக் பண்ணக்கூடாது. எலும்புகள் பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்லையுமே கொஞ்சம் அக்கறையாக கவனமாக இருக்கணும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள். குழந்தைகளுடைய மனசில் இருக்கக்கூடிய வேதனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும், ஏற்றம் இருக்கும், டென்ஷன் கம்மியாகும், ஒரு தெளிவாக சிந்தனையோடு செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசி ஆண்டர் ப்ளூ நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக ஒரே பிரயாணமாக இருக்கும், ஒரே ட்ராவலாக இருக்கும், ஒரே அலைச்சலாக இருக்கும். ஆனால் ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாளுக்கு போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை எரிச்சல், தொண்டை உபாதைகள், தேவையில்லாத ப்ராப்ளம், தேவையில்லாத ப்ரெஷர், இதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்த நம்ம பண்ணுறோமோ, எந்த விஷயத்த நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது 100% ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சுக்கு இனிமையாக இருக்கும், சுகமான விஷயங்கள் நடக்கும், சந்தோஷமாக சாப்பிடுவீங்க, மனசில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எல்லாமே காணாமல் போகும், நினைக்க எல்லா காரியங்களும் ஜெயிக்கும். வெற்றிகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது வாகனங்கள் வாங்குவது, புதுசாக சட்டை வாங்கிறது, துணிமணி வாங்கிறது, எடுத்த காரியங்களை வெற்றியை கொடுக்கறது, புதிய வாய்ப்புகள் தேடி வருவது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்போது நடந்துடும். அந்தளவுக்கு ஏற்றங்களும் அந்தளவுக்கு நல்ல விஷயங்களும் விசேஷமான நல்ல பலன்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள், பிரயாணங்கள், அலைச்சல்கள்
அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். விட்டு கொடுத்து பல விஷயங்களை கெட்டிக்காரத்தனமாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான ப்ளூ நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, நினைத்த எல்லா காரியங்களும் சந்தோஷமாக இருப்பது, மனசு சந்தோஷப்படுவது, பொது விஷயங்களை ஏற்றுக்கொள்வது, பக்குவமாக ஒரு காரியத்தை நம்ம முடிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சாதகமான ஒரு தன்மைகள் தான் இன்றைய நாள் இருக்குது. எல்லாமே நம்மளை ஏற்றவாறு நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டி ஈஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். இடமாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். தொழிலில் இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. பொருளாதாரத்தில் முக்கியமான விஷயங்கள்லாம் நடத்தி கொடுப்பது எல்லாமே கரெக்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி, எடுத்த காரியங்களில் வெற்றி, முன்னேற்றம், பக்குவமாக ஒரு காரியத்தை முடிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, புது வண்டி வாகனங்கள் வாங்குவதுங்கிற மாதிரி ரொம்ப டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திடீரென்று ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்துல உங்களை தனியாக கௌரவிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சு அந்த பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான். ராசியான மஞ்சள். மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். புது முயற்சிகள் வெற்றி பெறும். பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றங்கள் கொடுக்கும். பக்குவமாக ஒரு விஷயத்தை நாம் நடத்துவது எல்லாமே நம்மை சார்ந்து அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக நடக்கப்படுது. எதுலையுமே திறமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய, சமாளிக்கக்கூடிய அற்புதமான நாளாக நடக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான வெள்ளை நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சண்டை சச்சரவும் இருக்காது. ஏன்னா எல்லாருமே உங்களுக்கிட்ட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க. எதிர்மறையான எண்ணங்கள் இருக்காது. ஹெல்த்தில் பிரச்சனைகள் சரியாக போயிடும். எல்லா விதத்திலுமே நன்மைகள், எல்லா விதத்திலுமே பக்குவமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடனினால் அவஸ்தைகள், தேவையில்லாத ப்ராப்ளம் இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதுலையா இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுறது, பொறுமையாக இருந்து சமாளிக்கிறது இதெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு சந்தோஷத்திற்காக பல விஷயங்களை நம்ம நஷ்டம் பண்ண முடியாது. அதுதான் இன்றைய நாள் நீங்கள் பார்க்க வேண்டியது, புரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நல்லா இருப்பீங்க. காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான ஆரஞ்சு நிறம். இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.